மாமா என்ன கனகா? நம்ம எம்டி எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் அது துளசி கிட்டே கொடுக்கறாரே ஏன் மாமா? விதி கனகா, எல்லாம் விதி. எல்லா ப்ராஜெக்டும் துளசி கிட்ட தான் போகணுங்கிறது விதி. ஆஃபீஸில் அப்படி ஒரு போஸ்டிங்கில் தான் துளசி இருக்கா. அதனால தான் எம்டி எல்லா ப்ராஜெக்டையும் அவகிட்டே கொடுக்குறாரு. நீங்களும் ஏதாவது பண்ணி அந்த ப்ராஜெக்ட் அவகிட்ட போக விடாம பண்ணலாம்ல? அது முடியாது கனகா. ஏன் மாமா? நீங்க தானே ஆபீஸ்ல மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றீங்க. அவளை மட்டும் ஏன் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது? அந்த பவர் உங்களுக்கு இல்லையா? ஆமாம், ஆஃபீஸ் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணாலும் துளசியை என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவள் கிரியேட்டிவ் ஹெட். உங்களால இப்படி எதுவுமே செய்ய முடியாத பொசிஷன்ல அந்த துளசி இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. எனக்கும் தான் கனகா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு என் ஆபீஸ்ல சேர்ந்து எனக்கு ஈக்குவலா என் முன்னாடி வந்து நிக்கிறா. என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இது நிரந்தரம் இல்லை. அவ எனக்கும் எங்க அம்மாவுக்கும் பதில் சொல்லியே ஆகணும். அதுக்காகவாது நான் அவளை விடவே மாட்டேன். ஏதாவது சந்தர்ப்பத்துல என் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிற நிலைமை வரும். அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு நாள் வரும்போது அவளை அந்த நிமிஷமே நான் அவளை ஆபீஸை விட்டு வெளியே துரத்திடுவேன். அப்படி சொல்லுங்க மாமா. இருக்கிற டார்ச்சர் பத்தாதுன்னு இவன் வேற ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான். யார் மாமா? என் ஃப்ரெண்டு தான் கனகா. அன்னைக்கு தான் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தோமே அர்ஜுன், அவனே தான். சரி வா. மாமா நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. சரி. Hey, வா மச்சான். என்னடா அப்படி பாக்குற? எப்படி உள்ள வந்தேன்னா? சத்தியவதி சிஸ்டர் தான் நீ வர்ற டைம் சொல்லி உள்ள வெயிட் பண்ண சொன்னாங்க. பரவாயில்ல மச்சான், ஒரு தடவை வீட்டுக்கு வந்ததை வச்சு எந்த கொஸ்டினுமே கேட்காம என்ன இன்வைட் பண்ணிட்டாங்க. வெரி ஸ்மார்ட் மச்சான் அவங்க. ஆமா மச்சான், ஸ்மார்ட் தான். சரி, ஏன்டா ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற? அது நீ வீட்டுக்கு வந்துட்டேல, அதான் மச்சான் எடுக்கல. ஓ, வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ போன் எடுக்கலையா? நான் கூட என் டார்ச்சர் தாங்காம எடுக்கலையோன்னு நினைச்சிட்டேன். டேய் சாச்சா, அப்படிலாம் இல்ல மச்சான். ஹாய் சிஸ்டர். ஹாய். நம்ம ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணப்பவே நான் கேட்கணும்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, உங்க பேர் என்ன? அது வந்து மச்சான், அவ பேர் என்னன்னா கனகலட்சுமி. கனகலட்சுமியா? ஓ, உங்க பேரும் கிட்டத்தட்ட என் ஆள் பேர் மாதிரி தானா? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இது வரேன். என்ன மச்சான், என் ஆள் கிட்ட பேசிட்டியா? பேசலன்னு சொன்னா தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இவனை கழட்டி ஒண்ணுன்னா அதுக்கு ஒரே வழி பேசிட்டோன்னு சொல்றதுதான்.
சொல்லு மச்சான். ஆ, மச்சான் பேசிட்டேன்டா. அப்படியா? டேய் சூப்பர்ரா மச்சான். பேசுனதுக்கு என்னடா சொன்னா? ஆ, அவளுக்கு லவ்ல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லையாமாண்டா. வீட்ல சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணி பாடலாமாடா. அப்படியா சொன்னா? ஆமா மச்சான். டேய் விட்ரா, இவ இல்லைன்னா என்ன? டேய் அவ இப்பதான்டா என் மனசுல ஸ்ட்ராங்கா நங்கூர மாதிரி உட்கார்ந்துருக்கா. எப்படிடா விட சொல்ற? என்னடா சொல்ற? ஆமா மச்சான், வீட்ல சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவ எவ்வளவு நல்ல பொண்ணா இருப்பா. இந்த காலத்துல இப்படிப்பட்ட பொண்ணை பார்க்க முடியுமா? நீயே சொல்லு மச்சான். டேய் இப்போ இந்த நிமிஷம் நான் முடிவு பண்ணிட்டேன்டா. அவ மட்டும்தான் என் லைஃப் பார்ட்னர். மச்சான், லாஸ்டா எனக்கா ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னடா? எனக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுறான். அவன் மனசுல இடம் பிடிச்சு அவங்க வீட்டுல சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ற வேலையில நான் இறங்கிடுறேன். மச்சான் ப்ளீஸ் டா, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றான். டேய் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல மச்சான். ஏன்டா? இல்ல மச்சான், உன் ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரிலாம் எங்க ஆபீஸ்ல எந்த வேகன்சி இல்லடா. ஸ்கில்க்கு ஏத்த வேலைன்னு ஒன்றும் இல்லடா. எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு ஓகேடா. அதெல்லாம் முடியாது மச்சான். என்னாலலாம் உன் தகுதிக்கு கீழே இருக்கிற வேலையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுடா. அப்படியா? ஆமா மச்சான், சொன்னா புரிஞ்சுக்கோடா. சரி மச்சான், அப்ப நான் கிளம்புறேன்டா. ம் பாய்டா. ம் பாய் மச்சான். அப்பாடா, எப்படியோ பேசி அனுப்பிட்டோம். இனிமே இவனோட டார்ச்சர் இருக்காது. அம்மா, நான் தான் எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொன்னேன்ல, ஏமா கேட்கவே மாட்டேங்கிற? நாம வேலை பாக்குறதே நல்லா சாப்பிடுதான். முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறமா வேலையை பாரு. நீ சொன்னா கேட்கவே மாட்டியே. சரி வச்சுட்டு போமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ம், நீ எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். முதல்ல இதை வாங்கிக்கோ. இந்தா. அம்மா 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 அம்மா, என்னம்மா? சரி எதையும் அமுக்கி விட்டுறாத. நார்வே கம்பெனியோட அக்ரிமெண்ட்டுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே வை. சரி சரி, நான் எதையும் தொடல, அப்படியே வச்சிடுறேன். இந்தா, நீ முதல்ல சாப்பிடு. ம். என்ன துளசி, எதையாவது அமிக்கிட்டேனா? ம்ஹும். இல்ல. சாப்பிட்டு வேலை பார்க்கலாம்ல. உனக்கு பிடிச்ச பீன் சாம்பார் தான் பண்ணியிருக்கேன். சாப்பிடு துளசி. சாப்பிடலன்னா விடவே மாட்டியா? சாப்பிடு. சரிடி, நீ சாப்பிட்டே இரு. நான் தண்ணி எடுத்துட்டு வரல, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏய் துளசி, ஏய் இந்தா குடி. ஏமா, பீன்ஸ் யாராவது இவ்ளோ காரமா பண்ணுவாங்களா? பாரு, கடிக்கவே முடியல. ஏய் அது அவ்வளவு பச்சை காரம். மிளகாடி.
அத கடிச்சா காரமா தான் இருக்கும். என்னது பச்சை மிளகாவா? ஏமா பீன்ஸோட பச்சை மிளகாவை போட்ட பாரு, வித்தியாசமே தெரியல. ஏய், என்ன விளையாடுறியா? பீன்ஸ் கூட பச்சை மிளகா போடாம வரமிளகாவை போட சொல்ற? போட்டா ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. சாப்பாட்டுல ஒரு கண்ணும் லேப்டாப்ல ஒரு கண்ணும் வைக்காம ஒழுங்கா சாப்பாட்டை பார்த்து சாப்பிட்டிருந்தா நீயே கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அத. முதல்ல இத மூடி அம்மா. மூடி வச்சுட்டு சாப்பிடுற வழிய பாரு. சாப்பிடு. அம்மா அம்மா. சாப்பிட்டுட்டு தட்டை அங்கேயே வச்சுட்டு தட்டை எடுக்க வரும்போது நானே உன் லேப்டாப்ப கொண்டு வந்து கொடுத்துறேன். சரியா? முதல்ல ஒழுங்கா சாப்பிடு. யார் அது இந்த நேரத்துல? ஹலோ, ஹலோ, யாருன்னு கேக்குறேன்ல. ஹலோ, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? யாருங்க? நான் யாருன்னு அவசியம் சொல்லணுமா? ஆமா, கால் பண்ணிருக்கிறது யாருன்னு தெரியாம எப்படி பேசுறது? ஓ, தூக்கத்திலையும் அலர்ட்டா இருக்கிறதா நினைப்பு. சரி, நான் யாருன்னு சொல்றேன். சொல்லுங்க, யாரு? உன்னோட மனசாட்சி. என்னது மனசாட்சியா? ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா இல்ல பிராங்க் பண்றீங்களா? நான் பிராங்க் பண்ணல, ரொம்ப பிராங்கா பேசுறேன். உன்னோட மனசாட்சி உன்கிட்ட என்ன பேசுமோ அதத்தான் நான் பேசுறேன். உன்னை பத்தியும் நீ செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை பத்தியும் ரொம்ப வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறேன். என்ன பேசவா? ஹலோ, இந்த மாதிரி பொடி வச்சு பேசாதீங்க. நீங்க யாருன்னு உண்மைய சொல்லிடுங்க. என்ன லைட்டா உன் பேச்ச பேச ஆரம்பிச்சதுக்கே உன் பேச்சுல பயம் தெரியுது? நான் ஏன் பயப்பட போறேன்? நான் டிஜிபியோட மருமக, தெரியும்ல? நீ டிஜிபி மருமக இல்ல, மருமகளாக நினைக்கிற. இங்க பார், நீ டிஜிபியோட மருமகளாகிறதுக்கு ஆசைப்பட்டு அவரோட மனைவிய கொடூரமா கொலை பண்ண கொலகாரி நீதான்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட ஓ பூச்சாண்டித்தனத்தை எல்லாம் காட்டாத. ஏய், என்ன நீ என்ன பேசுற? நான் யாரையுமே கொலை பண்ணல. நடிக்காத. உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உனக்கு போன் பண்றேன். இது ஆரம்பம்தான். செஞ்ச தப்ப நீயா ஒத்துக்க, இல்ல நான் உன்னை ஒத்துக்க வைப்பேன்.
நேரத்துல ஃபோன் பண்ணி தெரிஞ்ச மாதிரி பேசுறானே, யாரா இருக்கும்? ட்ரூ காலர்ல பாப்போம். என்ன ட்ரூ காலர்லயே பிரைவேட் நம்பர்னு தான் வருது. ஐயோ, ஐயோ. சின்னத்த, 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 சின்னத்த ஏந்திரிங்க சின்னத்த. என்ன கனகா? சின்னத்த, இப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அதுல எவனோ ஒருத்தன் நான் தான் பைரவி அத்தைய கொலை பண்ணிட்டேன்னு என்ன ஒத்துக்க சொல்லி பயமுறுத்துறான் சின்னத்த. என்னடி வளர்ற? நான் உளரல, உண்மைதான் சின்னத்த. அவன் பேசினதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்னத்த. ஏய், நீ எதுக்கடி பயப்படணும்? நீ தான் பைரவி அம்மாவை கொலை பண்ணலையே. அப்படி சொல்லி உங்களை நான் நம்ப வச்சிருக்கேன். ஆனா ஏன் சின்னத்த, ஒருவேளை இது அந்த துளசியோட வேலையா இருக்குமோ? இருக்கும் கனகா. பயத்துல ஆமா நான் தான் கொன்னேன்னு சொல்ல வைக்க அந்த துளசி இந்த மாதிரி ஏதாவது பண்ணாலும் பண்ணுவா. இத பாரு, இனிமே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சொல்லுங்க சார். விஸ்வா, இன்னைக்கு நார்வே கம்பெனியோட மீட்டிங் இருக்கு. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், பண்ணிட்டேன் சார். அவங்க ரீச் ஆயிட்டாங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், நான் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுவேன். இல்லை விஸ்வா, நீங்க போக வேண்டாம். அவங்க ஆல்ரெடி ரீச் ஆயிட்டாங்க. நான் இப்போ ஏர்போர்ட் தான் போய்கிட்டு இருக்கேன். நானே அவங்கள ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் சார், அவங்க ரீச் ஆனதை சொல்லியிருந்தா நானே போயிருப்பேனே. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையாகும்னு நான் சொல்லலை விஸ்வா. நீங்க போறதை விட நான் போய் ரிசீவ் பண்றதா மரியாதையா இருக்கும்னு தோணுச்சு. அதான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஓகே சார். விஸ்வா, துளசி எங்க இருக்காங்க? மீட்டிங் ஹாலில் இருக்காங்க சார். ஓ, ஓகே விஸ்வா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நார்வே கிட்ட ரிசீவ் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். இன்னைக்கு அந்த அக்ரிமெண்ட் நல்லபடியாக சைன் ஆகணும். நீங்க துளசி கிட்ட சொல்லி ஸ்பீச்சுக்கான எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க. ரெடியாக தான் சார் இருக்காங்க. அப்படியா? ஓகே, குட். நீங்க எல்லாம் பாத்துங்க விஸ்வா. ஓகே சார். ஓகே. மே கம் இன் சார்? எஸ் சார். காஃபி? வச்சிருங்க மணி. மணி, நீங்க போய் டேய், என்னடா இது வேஷம்? வேஷம் இல்ல மச்சான், வேலை. வேலையா? ஆமா மச்சான், என் லவ்வுக்காக இனிமே நான் செய்ய போற வேலை இதுதான். புரியலடா. இந்த ஆபீஸ்ல நான் பியூனா ஜாயின் பண்ணிருக்கேன்டா. பியூனாவா? டேய், என்னடா எப்படின்னு ஷாக் ஆகுறியா? நேரா ஏஜென்ட் கிட்ட போனேன். இந்த ஆபீஸ்ல பியூன் வேலை வேணும்னு கேட்டேன். ஆல்ரெடி மணின்னு ஒருத்தர் இருக்கிறதா சொன்னாங்க. மணிக்கு மணியை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வேலையிலையும் சேர்ந்துட்டேன். எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ணி வேலைக்கு சேர்ந்த?
என் காதல் இங்க தானே மச்சான் இருக்கு. அப்போ நான் இங்க இருந்தா தானே என் காதலை டெவலப் பண்ண முடியும். டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா? என்ன மச்சான், காதலிக்காக அமெரிக்கா போனா சூப்பர் என்ன லவ்ங்கிறீங்க, அதே அமெரிக்கால இருந்து இங்க வந்தா ஓவரா? ரெண்டுமே காதலை புரிய வைக்கிற விஷயம் தான்டா. என் காதல் என் ஆளுக்கு தெரியணும், புரியணும், அவ்வளவுதான். டேய் உன் லெவல் என்ன, உன் குவாலிஃபிகேஷன் என்ன? டேய் நீ அமெரிக்கன் கிரீன் கார்டு ஹோல்டரா? உன் லெவலை விட்டுட்டு இவ்ளோ இறங்கி. மச்சான் நல்ல வேலைன்னுலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது மச்சான். நம்ம சில இடங்கள்ல ஏறணும்னா சில விஷயங்களை இழந்துதான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் ஆள் பக்கத்திலே இருக்கணும், பக்கத்திலே இருந்து அவளை ரசிக்கணும், அவ்வளவுதான்.